இந்த தடியனை தேடுறதே நமக்கு வேலையாக போச்சு. ராத்திரி எம்பிட்டு நேரம் ஆச்சு, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னது பெஞ்சு மேலே பாறையை கொண்டாந்து போட்டிருக்காங்க? தடிய இவன் முக்காடு போட்டிருக்கான்னா முழுசா போட்டிருக்கான்ல அர்த்தம். டேய் எந்தடா எந்தடா ஏன்னா தூங்குறவனை போட்டு உசுறு எடுக்கிறீங்க? வாய் உதுறா. குடிச்சிருக்கியா? அதான் முக்காடை போட்டு படுத்துருக்கோம்ல, தெரியலையா? ஆத்தா உன்னை குடிக்கூடாதுன்னு 1000 தடவை சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்டா குடிச்ச? நான் என்ன தினமா குடிக்கிறேன்? மாசத்துக்கு ஒரு தடவை தானே குடிக்கிறேன். அதுல என்ன தப்பு? நீ குடிச்சது அறமா? அறம் இல்லைங்க, வெறும் ரம்முங்க. அட வீணா போனவனே, நான் ஒழுக்கத்தை சொல்றேன்டா. பொய் சொல்லாம, பிட் பாக்கெட் அடிக்காம, திருடாம, கொலை செய்யாம இருக்கிறதா ஒழுக்கம். குடிக்கிறது பழக்கம். இந்த அளவுக்கு விளக்கம் வேறையா? போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையேன்னு கண்ணதாசையா பாடி இருக்காங்க. அவங்களே தான் ஒரு கோப்பையில என் குடியிருப்புன்னு பாடியிருக்காங்க. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் ஏடா விடமா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஐயா ஒன்னாடா உன்னெல்லாம் கொண்டு போய் குஜராத்தில் விடணும்டா. ஏன் அங்க சரக்கு சீப்பா கிடைக்குதா? அட பாவி, அது தேசப்பிதா காந்தி பிறந்த மண்ணுடா. அங்க இந்த சாராய சமாச்சாரம் எல்லாம் கிடையாது, பூரண மதுவிலக்கு. ஏன்டா இழிக்கிற? காந்தியோட கொள்கைய இந்தியா பூரா விட்டுட்டு குஜராத்ல மட்டும் வச்சிருக்கீங்க. அவரை இனிமே தேசப்பிதான்னு கூப்பிடாதீங்க, குஜராத் பிதான்னு கூப்பிடுங்க. போனேன் போய் படுனேன். ஃபாதர் ஆஃப் த நேஷனை ஃபாதர் ஆஃப் த ஸ்டேட் ஆக்குறான் பரதேசி போய். இவனை காணுன்னு தேடிக்கிட்டு வந்தது ஏன் தப்பு?